வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? வியன்னாவோட ஓட்டு கொஞ்சம் வியப்பா இருக்குல்ல. போன வாரம் இல்ல. அதுக்கு முன்னாடி வாரம் வந்து 3வது இடத்துல ஓட்டிங்ல இருந்தவங்க, இப்ப முதல் இடத்துல இருக்காங்க. அங்க முதல் இடத்துல இருந்த ஆதிரை கடைசி இடத்துல இருக்காங்க. 8வது இடத்துல இருக்காங்க. இது என்னடா இது புது புரளியா இருக்கே! அப்படின்னு கேட்கிறீங்களா? அதுதாங்க உண்ம. ஆக்சுவலா வியன்னா வந்து வியக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கன்டென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா, ஓரளவுக்கு அதாவது நான் நியாயத்த பேசுறேன், நேர்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒண்ணு பண்ற மாரி தான் தோணுது. பட் ஆனா வோட்டிங்ல அவங்களோடது நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஸோ வோட்டிங்க பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கவங்கலாம் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வியன்னாவோட ஓட்டு 33,398 ஓட்டு வாங்கிட்டாங்க. இன்னும் 24 மணி நேரமே ஆகல. ஸோ இவங்களும் 1,00,000 1,50,000 ஓட்டு வாங்கிருவாங்க போட்டுருக்கு. பிரவீன் 19,000 சாரி 18,100 கண்ணு வேற தெரியல. சுபிக்ஷா 17,320 ஓட்டு. 3வது இடம். கலை 15,556. அவர் வந்து துஷாரோட அதிகமா இருக்காரு இப்போ ஓட்டிங்ல. பரவால்ல. துஷார் 5வது இடம் 14,611 ஓட்டு. 6வது இடம் ரம்யா. 6வது இடம் வந்து ரம்யா. அ எட் 9,821 ஓட்டு. அரோரா 8,412 ஓட்டு 7வது இடம். 8வது இடம் ஆதிரை 7,984 ஓட்டு. ஸோ தெறிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் ஆதிரை, அரோரா, ரம்யா, துஷார் இந்த 4 பேர்ல யார் வேணாலும் வெளியேறலாம். ஒருவேளை டபுள் எலக்ஷன் அப்படின்னா ஆதிரை, அரோரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆதிரைக்கு பாயாசம் அப்படிங்கிற மாரி தான் சூழ்நிலை இருக்குங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கரெக்ட்டா சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வியானாவோட ஆட்டம் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. வியானா வந்து ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க கேம் வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்ப இன்னைக்கு பெருக்க சொன்னாங்க. பெருக்க சொன்னதுல ஒரு பிரச்சனை. ஸோ அவங்க பார்வதியோட நிக்கிறாங்க. 2வது நாங்க இப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது. எங்க இஷ்டத்துக்கு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையே பண்ணிட்டு இருக்காங்க அங்க. அதுல பார்வதிய விட அவங்க கொஞ்சம் நேர்மையா, நியாயமா இருக்கிற மாரியும், பார்வதி வேணும்னே பேசுற மாரி இருக்குங்கிற மாரி ஒரு சிலரோட பார்வை இருக்கிறது. பிரவீன் தன்னுடைய சொந்த சோகதைய சொன்னாரு. பட் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து 2வது இடத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் பிரவீனோட இது வந்து அவர் வந்து ஹி இஸ் ஃப்ரம் கர்நாடகா. பட் ஓரளவுக்கு பாசிஃபை பண்ணி இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டாரு. சுபிக்ஷா வந்து மீனவ பொண்ணு சுபி அப்படின்றதான் அவங்களோட பேரு. தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இவங்களுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்த மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நேத்துக்கு நைட் விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அத பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. கலை அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. சாப்பிடும்போது மட்டும் டேபிள் உட்காந்துருக்கிறத மட்டும் காட்டுறாங்க. மத்தபடி ஆளே காணோங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ துஷார், ரம்யா, அரோரா, ஆதிரை இந்த 4 பேர்ல யார் வெளியில போணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நான் பேசுவேன். எனக்கு தெரிஞ்சு ஆதிரைக்கு தான் பாயாசம்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க் யூ அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.